சங்கசூடன் வதம் செய்யப்பட்ட செய்தி அறிந்த துளசி தேவி தனது பதிபக்தி சிதைக்கப்பட்டதை உணர்ந்து பெரும் துயரம் அடைந்தாள். விஷ்ணு பகவான் தன்னை ஏமாற்றியதை அறிந்து அவரை சபித்தாள். அந்த சாபத்தால் விஷ்ணு ஒரு சாளகிராமம் கல்லாக மாறினார். பின்னர் துளசி தனது உடலை துறந்து துளசி செடியாக மாறினாள். விஷ்ணு பகவான் துளசியின் பக்தியைக் கண்டு அவளை ஆசீர்வதித்தார். துளசி, நீ எனது பிரியமானவளாக இருப்பாய். சாளகிராமத்துடன் உன்னை வழிபடுபவர்கள் பெரும் புண்ணியம் பெறுவார்கள். எனது வழிபாட்டில் துளசி இலையில்லாமல் முழுமையடையாது என்று கூறினார். இன்றும் விஷ்ணு வழிபாட்டில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு. சாளகிராமத்துடன் துளசியை வைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. சங்கசூடன் இறந்த பிறகு அவன் மீண்டும் கோலோகத்திற்கு சென்று ராதையின் பக்தனான ஸ்ரீதாமாவாக மாறினான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த கதை தியாகம், பக்தி, நீதி மற்றும் தர்மத்தின் வெற்றி ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது. இது சங்கசூடனின் வீழ்ச்சி மட்டுமல்லாமல் துளசி செடியின் புனிதமான தோற்றத்தையும் விளக்குகிறது.